எங்களுக்கு கூட எங்களோட டாக்டர் சந்திரகுமார் போன்ற டாக்டர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார்கள். கிட்டத்தட்ட 82% 82% blindness வந்து is because of cataract. Cataractனால் வந்து blindness 82% இருக்கின்றது. 6% blindness வந்து diabetes காரணமாக diabetes retinopathy blindness ஆக இருக்கின்றது. 6% இன்னொரு 6% வந்து glaucoma காரணமாக blindness வருகின்றது. I'm sure you are all knowing it better, but that is what we administrators are told. 82% because of the cataract, 6% because of diabetic retinopathy, 6% is because of the glaucoma, another 6% because of the other reasons பார்க்கும்போது. It is very important that government and NGO sector like yours come together to tackle this blindness. அதெல்லாம் செய்யும்போது நான் 3 விஷயம் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். What is the need of today? In fact, this will also be giving a thought for the fundraisers and good Samaritans like Mr. Bala Reddy over here. The first point, the need is to do screening. அதாவது கிராமத்தில் பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு கண்புரை நோய், அதாவது கேட்ராக்ட் நோய் இருக்கும்போது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸ்கிரீனிங் பண்ணால்தான் அதெல்லாம் those who are having cataract, those who need surgery can be found out. So that is why, and இன்னொரு வந்து கவர்மெண்ட் மட்டும் செய்தால், எங்ககிட்ட வந்து ஒரு 400க்கு மேலே டாக்டர் இருக்கும்போது கூட, எங்கிட்ட கூட 100க்கு மேலே பெரிய மருத்துவமனை இருக்கும்போது கூட பத்தாது. இது 7.5 கோடி தமிழ்நாடு மக்களுடைய ஸ்கிரீனிங் ஒழுங்கா பண்ண வேண்டியிருந்தால் கவர்மெண்ட்டும் என்ஜிஓஸும் சங்கர் நெத்தல கூட ஹாஸ்பிட்டல் சேர்ந்து பண்றீங்க. ஆனால் கண்டிப்பா சேர்ந்து தான் பண்ணணும். I will like to give you the statistics that in last 1 year, Dr. Chandrakumar, our state blindness control officer,